அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் உண்மையான அன்பால் மரணத்தின் விளிம்பில் கதறி கதறி அழுது கொண்டிருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது குருவின் உச்சம், சூரியனின் நீச்சம் என கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் மற்றும் அமாவாசை உள்ளிட்ட மிக முக்கியமான தருணங்கள் வருவதால் இந்த வேளையில் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான நெருக்கடிகள் விலகுவதால் உண்மையான அன்பை வைத்திருப்பவர்களை புரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாது போலியான அன்பை வெளிப்படுத்திய நபர்களை உங்களது வாழ்வில் இருந்து விலக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. உங்களை முதுகில் குத்தவர்களை இந்த தருணத்தில் சரியான முறையில் கண்டறிந்து அவர்களுக்கு மிக சிறப்பான பாடத்தை புகட்டக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் குருவின் உச்சம் மற்றும் சூரியனின் நீச்சம் என கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் மிகப்பெரிய அளவிலான அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது. சரியாக இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குறிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ராசியின் அதிபதியான சுக்கிரனை பகை கிரகமாக பார்த்தாலும் சுக்கிரன் குருவை சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் தான் பார்க்கிறார். எனவேதான் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் உறுதியாகவே ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் விரயத்தில் வலம் வரக்கூடிய வேளையில் அங்கு நீச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறாருங்க. எனவேதான் இந்த தருணம் மிகவும் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் கருத வேண்டிய ஒரு முக்கியமான தருணமாக பார்க்க படுகிறது. எனவே சரியாக விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் பல சிரமங்களை தகர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்கள் உறுதியாகவே மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. ராசியின் அதிபதியான சுக்கிரன் விரயத்தில் இருப்பதால் சுப விரயங்களை இந்த தருணத்தில் ஏற்படுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்க இருக்கிறது. அதே வேளையில் இங்கு அவர் வலுவிழந்து நீச்சம் பெற்றிருப்பதாலும் நன்மை நிறைவாக கிடைக்கும் ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகுவதோடு முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக கிடைப்பதால் இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியான முறையில் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் துலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொண்டால் ராசியின் நாதர் விரயத்தில் நீச்சம் பெற்றிருந்தாலும் நன்மை நிறைவாக உண்டு. என்றால் விரயஸ்தானத்தில் இவர் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருப்பதோடு மட்டுமல்லாது அவர் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கிறார். எனவேதான் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான தடை தாமதம் சிக்கல் சிரமம் போன்ற அனைத்துமே கட்டுக்குள் வருவதோடு முன்னேற்றத்திற்கான மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக உண்டு. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்தி இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பத்தை துலாம் ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது. எனவே துலாம் ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியான முறையில் திட்டமிட்டு நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிகப்பெரிய அளவிலான அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உங்களுடைய வாழ்வில் அற்புதமாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்று கர்மஸ்தானத்தில் அதிசாரமாக சில வாரங்கள் வலம் வருகிறார். அதைத் தொடர்ந்து வக்ரகதியில் பின்னோக்கி திரும்பி மிகவும் வலுவாக 9இல் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து வலம் வர போகிறார். எனவே குருவினுடைய அதிசார இயக்கமோ வக்ர இயக்கமோ பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது. இருந்தாலும் அவர் கர்மஸ்தானத்திற்குள் நுழைவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தொழில் ரீதியாக அமோகமான வளர்ச்சியை அதிசாரமாக இந்த தருணத்தில் அமரக்கூடிய வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எதிர்பாராத தொழில் வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். 3 மற்றும் 6ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான். எனவே இந்த தருணத்தில் தொழில் வியாபாரம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியையும் உச்சபட்ச நன்மையையும் துலாம் ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. மதிப்பும் மரியாதையும் அதிகரிப்பதோடு பெருமறையான சிந்தனைகளை தவிர்த்து ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை குரு ஏற்படுத்தி கொடுப்பதால் கொடுக்கல் வாங்கல் சரளமாக அமையக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது. நீண்ட நாட்கள் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகி நிம்மதி பிறக்கும் அற்புதமான வேலையாகவும் அமைகிறது. இப்போது எந்த ஒரு சுபகாரியத்தை மேற்கொள்ள முயற்சி செய்தாலும் அந்த சுபகாரியம் எளிதில் நிறைவாக கைகூடும். தாய்வழி உறவு மேம்படக்கூடிய வகையில் எதிர்பாராத பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும்
சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. தனித்து செயல்பட்டாலும் கூட்டு முயற்சியாக ஈடுபட்டாலும் உங்களது முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும். அற்புதமான வேலையாக உறுதியாக குரு மாற்றி கொடுக்கிறார். சனி பகவானை பொறுத்தவரைக்கும் யோகஸ்தானமாகிய 6ல் வக்ரம் பெற்றிருக்கிறார். பொதுவாக 6ஆம் இடத்தில் அவர் வக்ரம் பெற்றிருப்பது சற்று அலைச்சலை ஏற்படுத்தினாலும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை உறுதியாக துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதால் இந்த தருணத்தில் பெரிய அளவுல சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய அனைத்து காரியங்களும் உறுதியாக சனியின் அமைப்பால் கட்டுக்குள் இருக்கும். சனி பகவான் வக்ரத்தில் இருந்தாலும் யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால் மனக்கவலை இந்த தருணத்தில் நீங்கக்கூடிய வகையில் நல்ல வேலை வாய்ப்பு, நிரந்தர வேலை வாய்ப்பு, தொழில் ரீதியான அதிரடியான மாற்றம் போன்ற அனைத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார். வீண் விரயங்கள் உறுதியாக கட்டுக்குள் வரும். பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் கட்டுக்குள் வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. இந்த நேரத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சனி பகவான் அதிரடியான வாய்ப்புகளை திடீரென ஏற்படுத்தி கொடுப்பதால் சற்று கவனத்துடன் இருந்தால் ஏற்படக்கூடிய சிரமத்தை தவிர்த்து நன்மை நிறைந்த ஒரு தருணமாக உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் அபரிவிதமாக சனியின் அமைப்பால் கிடைக்கும். நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் ராகு பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5லும் லாபஸ்தானமாகிய 11ல் கேதுவும் வலம் வருகின்றன. நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு உச்சபட்ச நன்மையும் வளர்ச்சியும் விரைவாக அடுத்தடுத்து உங்களை தேடி வருவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் துலாம் ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான சிரமங்கள் நிச்சயமாக விலகுவதோடு தனலாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக அடுத்தடுத்து நிறைவாக நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் துலாம் ராசிக்காரர்கள் அற்புதமாக சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கும். இந்த வேளையில் மிகவும் வலுவாக ஜென்ம ராசியில் புதன் மற்றும் செவ்வாய் வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் 9 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியான புதன் மிக வலுவாக செவ்வாயுடன் இணைந்து வீரமும் விவேகமும் ஒன்றிணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல சம்பவங்கள் அடுத்தடுத்து நிறைவாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. தொழில், வியாபாரம், உத்தியோகம் சார்ந்த பணிகளில் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு போன்றவற்றை சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல முன்னேற்றம் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களை தேடி வருகிறது. மாறுதல், தொழில் மாறுதல் போன்றவை ஜென்மராசியில் வலம் வரக்கூடிய இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும் போது நீச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 18ஆம் தேதி முதல் ஜென்மராசியில் நீச்சம் பெறுகிறாருங்க. ராசியின் நீச்ச அதிபதி ஜென்மராசியில் நீச்சம் பெறக்கூடிய வேளையில் மிக வலுவாக புதன் மற்றும் செவ்வாயுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறார். புத்தியும் சக்தியும் ஒன்றிணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் பல நுட்பமான விஷயங்களை விரைவாக செய்து முடிப்பதோடு உஷ்ணகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் விரயத்தில் இருப்பதை காட்டிலும் ஜென்மத்தில் நீச்சம் பெறுவதால் பல தடைகள் தகர்த்தெறியப்பட்டு முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சியும் நிறைவாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே போன்று சந்திரனை பொறுத்த வரைக்கும் 10, 11, 12 ஜென்மம் என பல இடங்களில் வலம் வர போகிறார். ஜென்மத்தில் வாரத்தின் இறுதியில் வலம் வருகிறார். சூரியனும் சந்திரனும் இணைந்து அமாவாசை நிகழ்வை உருப்படுத்துவதால் இந்த தருணத்தில் உறுதியாகவே அமாவாசை வரக்கூடிய இந்த வேளையில் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது தவறாது குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் பல பிரச்சனைகள் விலகி மகிழ்ச்சியும் மனநிறைவும் அடுத்தடுத்து நிறைவாக முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே கைகூடும். சரியாக துலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.